ஹாய் ஆல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்மளை உள்ளே இருந்து நம்மளோட மொத்தமாக எல்லாத்தையுமே மாற்றுறது. அப்படி மாற்றுறப்போ நமக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அந்த இடத்துல இட்ஸ் நாட் லைக் நான் இதை மாற்றுறேன் அதை மாற்றுறேன்னு இல்லாமல் ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது. எந்திரிச்சு ஒரு 1 to 1.5 hours உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஹை இன்டென்சிட்டியாக உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். உங்களோட கம்ஃபர்ட் லெவல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது டிஃபர் ஆகும். ஒரு ½ an hour, அதுக்கப்புறம் ஒரு 20 minutes மெடிடேஷன். அது ரொம்ப மஸ்ட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறம் போக போக யூ கேன் கோப் வித் இட். அதுக்கப்புறம் ஜேர்னல் எழுதுங்க. உங்களோட நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதுங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்க, எதுக்கெல்லாம் இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறீங்கிறத எழுதுங்க. இப்படி உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி நீங்கள் மொத்தத்துக்கு 66 days பண்ணணும். ஏன் 66 நாள் அப்படின்னா நம்மளோட ஒரு ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின் எடுத்துக்கிற டைம் 66 days. முதல்ல இதை சேஞ்ச் பண்ணாதான் நம்ம அடுத்த படிக்கு போக முடியும். தேங்க்யூ.